இந்தியாவில் மொத்தமாக 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று பிசிஆர் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரேபிட் டெஸ்ட். ரேபிட் டெஸ்ட் வந்துட்டு இப்போ தான் வந்து சைனா கிட்டேருந்து நம்ம அதை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போயும் உங்களுக்கு தெரியும் அந்த ரேபிட் டெஸ்ட் வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு 2 days பேன் போட்டிருக்காங்க. எதுக்கு அது 2 days பேன் போட்டாங்கன்னா, அந்த ரேபிட் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து நார்மலாக இல்லாத பர்சன் கூட இருக்குன்னு சொல்கிறது, இருக்குன்ற பர்சனுக்கு இல்லைன்னு சொல்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறது போல இருக்குது. ஸோ இப்போ பிசிஆர் டெஸ்ட்னா என்ன? பிசிஆர் டெஸ்ட்னா உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த WHO வந்து கொடுத்துருக்குது ஆல் ஓவர் தி வேர்ல்டு, இதுதான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு 48 hours கிட்டத்தட்ட அப்படி ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ரிசல்ட் வரதுக்கு. அந்த 48 hours வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே நீங்கள் வாழணும். ஆனால் ரேபிட் டெஸ்ட் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அது என்ன பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பிசிஆர் டெஸ்ட்டை வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட்னு கூட சொல்லுவாங்க, NAAT. இந்த பிசிஆர் டெஸ்ட் வந்துட்டு ஸ்வாப் சாம்பிள்ஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்வாப் சாம்பிள்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நோஸ்க்கும் த்ரோட்டுக்கும் இருக்காங்க வந்துட்டு ஒரு ஏதோ இருக்கும் போல இருக்குது. அது வந்துட்டு அதில் என்ன கன்சிஸ்டாக இருக்குன்னா வந்துட்டு மியூக்கஸ், சலைவா அண்ட் அதர் செல்ஸ் இருக்குமா. அதுதான் வந்து அந்த பிசிஆர் டெஸ்ட்டில் வந்து போட போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்வாப் சாம்பிள்ஸில் உங்களுக்கு வந்துட்டு அந்த வைரலோட RNAவும் இருக்குமா. இப்போ அந்த கொரோனா வைரஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கொரோனா வைரஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம DNA மாதிரி RNA வச்சுக்கோங்க. RNA ஏதோ கர்மன்னு தெரியல. ஸோ அந்த RNA அந்த இது வந்து அவங்க கண்டுபிடிக்க வச்சுருப்பாங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லிட்டு தெரியுமா. இதை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பர்சன் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேபுக்கு அனுப்புவாங்க. அந்த டெசிக்னேட்டட் லேபுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாம்பிள் ஒன்று கிடச்சதில்ல, அந்த சாம்பிள்லேருந்து அந்த இது வைரஸோட RNA எடுத்து அந்த மீதி இருக்க அந்த சலைவா இருக்க மியூக்கஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த RNA வந்துட்டு அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன்ஸால் அது ஒரு DNAவாக மாற்றப்படுது, ஏதோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு இந்த DNAவை அந்த PCR மிஷினுக்குள்ளே போடுவாங்க. இந்த PCR மிஷினில் பண்ணோன்னா அதை ஹீட் அண்ட் கூல் பண்ணுமா. ஸோ இந்த DNA மாதிரி ஒரு thousands of samples கிடைக்குமா அந்த DNAவில். அதுக்கப்புறம் அந்த DNAவில் வந்துட்டு கெமிக்கல் மார்க்கர்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க போல இருக்கு. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோரசன்ட் ஃப்ளாஷ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தெரிய வரும். இதுதான் வந்துட்டு இந்த பிசிஆர் டெஸ்ட்டோட மெக்கானிசம். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு லேட்டான ஒரு ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் ஒரு 48 hours 24 to 48 hours ஆகும் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரிசல்ட் வந்து வரும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், இப்போ நிறைய பேருக்கு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்க இப்போ 20,000 கேஸ் வந்துச்சு இந்த இந்தியாவில். ஸோ இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு அதை யூஸ் பண்ணால் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் அது வந்து ரேப்பிடாக நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இப்போது இந்தியா வந்துட்டு சூஸ் பண்ணது ரேபிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேபிட் டெஸ்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிட்டு. இந்த ரேபிட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளூயிட் வந்து எடுக்கிறாங்க. அது என்ன ஃப்ளூயிட்னா பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பிளட் ஃப்ளூயிட் வந்துட்டு RBCயோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. அதை வந்து எடுத்து அதில் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்துட்டு ஆன்டிஜென் டெஸ்டிங்னு கூட WHO வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்துட்டு அதை யார்ட்டையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்துட்டு 34 to 80% மட்டும்தான் அக்யூரேட்டாக இருக்க போல இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து ஏசிம்டமேட்டிக் இருப்பாங்க, அவங்க சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து கிடச்சிதுன்னா அதில் வந்துட்டு அந்த சாம்பிள்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு அந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து இது பண்ணும்போது அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அவங்க வந்து நெகட்டிவ்னு காட்டுதான். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் தான் அவங்க, ஆனால் அது வந்து நெகட்டிவ்னு காட்டுது இதில். ஸோ WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் PCR டெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரேபிட் டெஸ்ட் வந்து நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொடுத்தாலும் ராஜஸ்தானில் வந்துட்டு இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வேணாம், அக்யூரேட்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிஆர் டெஸ்ட்டும் அவ்வளோ ஒன்றும் அக்யூரேட் இல்லை. ஆனால் வந்துட்டு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்ட்டுமே வந்து அவ்வளோ அக்யூரேட்லாம் கிடையாது. ஒரு குத்துமதிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஆனால் 80% மேலே வந்து பிசிஆர் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கனால பிசிஆர் டெஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா கிட்ட மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவங்க WHO வந்து சொல்லியிருக்காங்க.